இன்ஃபோமீடியாவின் பிரேமவிரா P6 டியூட்டோரியலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சாப்டர்ல பிரேமவிரானா என்ன, அதோட யூசேஜ் அண்ட் அட்வான்டேஜ் அண்ட் பிரேமவிராவோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்ப்போம். பிரேமவிரா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அதாவது ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஷெட்யூல் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்காக நம்ம பிரேமவிரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவோம். வேரியஸ் ஃபீல்டில் நம்ம பிரேமவிரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் ஃபீல்ட், ஐடி ஃபீல்ட் அண்ட் மெக்கானிக்கல் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் ஒன் சிவில் ஃபீல்ட். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ ஃபினிஷ் ஆகணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ண நம்ம பிரேமவிரா யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் ஐடி ஃபீல்ட். ஐடி ஃபீல்டில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண அவங்க வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டெப் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்டெப் அதை டெவலப் பண்ணி ஃபைனலாக டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வேரியஸ் ஸ்டெப்பும் எப்போ ஸ்டார்ட் ஆகணும் எப்போ ஃபினிஷ் ஆகணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் பிரேமவிரா மூலமாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். தேர்ட் ஒன் மெக்கானிக்கல். மெக்கானிக்கலில் நம்ம மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணும்போது வேரியஸ் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டெப்ஸில் நடக்கிற ஒவ்வொரு ஷெட்யூலையும் கண்ட்ரோல் பண்ண நம்ம பிரேமவிரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். பிரேமவிரா சிஸ்டம்ஸ் பிரேமவிராவை 1983 லான்ச் பண்ணாங்க. தென் ஆரக்கிள் கார்பரேஷன் 2008 அதை டெவலப் பண்ணாங்க. லைக் பிரேமவிரா வேரியஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் ப்ராஜெக்ட். பிரேமவிரா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். ஒரு ஒர்க்கை நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி இதில் பண்ணலாம். செகண்ட் ஒன் 1 lakh ஆக்டிவிட்டீஸ். 1 lakh ஆக்டிவிட்டீஸை நம்ம சிங்கிள் ப்ராஜெக்டில் கிரியேட் பண்ணலாம். தேர்ட் ஒன் அன்லிமிட்டட் ரிசோர்ஸஸ். அன்லிமிட்டாக நம்ம ரிசோர்ஸை இதில் அலோகேட் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் இஷ்யூஸையும் ரிஸ்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரேமவிராவோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி பார்ப்போம். பிரேமவிரா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் பிரேமவிரா அப்ளிகேஷன் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி நம்ம பிரேமவிரா ஓப்பன் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் டெஸ்க்டாப்பில் நம்மளுக்கு இருக்க ஷார்ட்கட் ஐக்கானை யூஸ் பண்ணி நம்ம பிரேமவிரா ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ லாகின் டு பிரேமவிரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லாகின் நேம், செகண்ட் ஒன் பாஸ்வேர்டு. இது ரெண்டுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளா கஸ்டமைஸ் பண்ணுறது தான். நான் இங்கே லாகின் நேம் அட்மின் கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டும் அட்மின் கொடுத்துருக்கேன். ஸோ அட்மின் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் லாங்குவேஜ். இல்லை வேரியஸ் லாங்குவேஜ் இருக்கும், நம்மளுக்கு தேவைப்பட்ட லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் இது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ் தான். ஸோ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணாதீங்க. PMDB இருக்கட்டும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பிரேமவிரா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் மேலே இருக்கிறது தான் பிரேமவிரா டைட்டில் பார். இங்கே தான் நம்ம எந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அதோட டைட்டில் இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். செகண்ட் ஒன் இருக்கிறது மெனு பார். மெனு பாரில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணலாம். இல்லை நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் எடிட். எடிட்டில் நம்ம கிரியேட் பண்ண ஆக்டிவிட்டியை எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், இல்லை ஒரு ஆக்டிவிட்டியை ஆட் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வியூ. வியூ ஆப்ஷன் இந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி நம்ம இங்கே வியூ பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் ப்ராஜெக்ட். இது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எனேபிள் ஆகும், அது வரைக்கும் அது டிசேபிளாக தான் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் என்டர்பிரைஸ். என்டர்பிரைஸ்லாம் நம்மளுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸ், ரோல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஆக்டிவிட்டி கோர்ஸ், ப்ராஜெக்ட் கோர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். பின்னாடி வர சாப்டரில் நம்ம இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டூல்ஸ். டூல்ஸ்லாம் நம்மளுக்கு ரிப்போர்ட் அண்ட் ஷெட்யூல் கம்பேரிசன் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அட்மின். அட்மின் ப்ரிஃபரன்ஸ். அதாவது அட்மின் கரன்சி டைப்ஸ், அட்மின் கேட்டகரிஸ், ஃபினான்ஷியல் பீரியட்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் டூல் பார்ஸ். அதாவது மெனு பாரில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் டூல் பார்ஸில் நம்மளுக்கு ஐக்கானாக டிஸ்பிளே ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பிரிண்ட், செகண்ட் ஒன் பிரிண்ட் ப்ரிவ்யூ, தேர்ட் ஒன் டேபிள், ஃபோர்த் ஒன் கேன் சார்ட். அதாவது இங்கே சார்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் மட்டும்தான் வரும். இப்போ சார்ட் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் ஒரு சார்ட் ஏரியாவும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதான் ப்ராஜெக்ட் ஏரியா, இது சார்ட் ஏரியா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நோ பாட்டம் லேஅவுட். அதாவது பாட்டமில் எந்த லேஅவுட் நம்மளுக்கு இருக்கணும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் எந்த லேஅவுட்டுமே இருக்காது. இதை கிளிக் பண்ணி நம்ம பாட்டம் லேஅவுட் ஆட் ஆர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பாட்டம் லேஅவுட்டை ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் காலம்ஸ். இங்கே என்னென்ன காலம்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது நம்ம இதை சூஸ் பண்ணி நம்ம இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபில்டர்.
ஃபில்டர் வந்து நம்மளுக்கு எந்தெந்த காலம்ஸ்லாம் வேணும், எந்தெந்த வேல்யூலாம் ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து குரூப் அண்ட் சார்ட் பை. நம்மளுக்கு எதெல்லாம் குரூப் பண்ணி சார்ட் பண்ணணுமோ, அதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் மூலமா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இது வந்து ஜூம் இன் அண்ட் இது வந்து ஜூம் அவுட். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இதான் வந்து டைரக்டரின்னு சொல்லுவோம். அதாவது இங்க இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து டைரக்ட்டா நம்ம தேவையான லொகேஷனுக்கு போய்க்கலாம். ஜஸ்ட் இத நான் கிளிக் பண்றேன். பாருங்க ஒரு நியூ ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்க ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஐகான். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிசோர்ஸ். ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஐகான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து டீடைலா பின்னாடி பார்ப்போம். இங்க கீழ இருக்க பாட்டம் லேஅவுட்ல வந்து ஆக்டிவிட்டி டீடைல்ட் விண்டோன்னு சொல்லுவோம். இதுல நிறைய டேப்ஸ் இருக்கும். ஜெனரல், நோட்புக், பட்ஜெட்டட் லாக், ஸ்பெண்டிங் பிளான், பட்ஜெட் சம்மரி, டேட்ஸ், ஃபண்டிங், கோட்ஸ், டிஃபால்ட்ஸ், ரிசோர்ஸ், செட்டிங்ஸ், கால்குலேஷன் அப்படின்னு நிறைய டேப்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒவ்வொரு டேபும் வந்து அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்றது தான். ஜஸ்ட் இந்த டேப் நம்மளுக்கு வேணாம், இல்ல வேற டேப் வேணும்னா ஜஸ்ட் இங்க ரைட் கிளிக் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ப்ராஜெக்ட் டீடைல் விண்டோ ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு இங்க எந்த டேப்புமே வேணாம்னா ஜஸ்ட் நீங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க எந்த டேப்புமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு டேபாச்சும் இருக்கணும். ஸோ ஒரு டேப் மட்டும் கொடுக்குறேன். பாருங்க பட்ஜெட் லாக் மட்டும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வேணும்னா நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா எல்லா டேப் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இதான் கண்ட்ரோல் பார். அதாவது ஆக்டிவிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றதா கண்ட்ரோல் பார். ஒரு ஆக்டிவிட்டி ஆட் பண்றதுக்கு இல்லை டெலீட் பண்றதுக்கு கட் பண்ணி காப்பி பண்றதுக்கு அதுக்கெல்லாம் இந்த கண்ட்ரோல் பார் வந்து யூஸ் ஆகும். இங்க இருக்குதா நேவிகேஷன் பார். அதாவது நம்ம வந்து நேவிகேட் பண்றதுக்கு இந்த ஏரோஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்டிவிட்டியோ இல்லை ப்ராஜெக்டையோ நேவிகேட் பண்ணிக்கலாம். இதுதான் பிரைமவிராவோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் சாப்டர்ல ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்ப்போம்.